வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இன்டர்னல் சிஎஸ்எஸ், அதாவது இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு HTML கோடிங் வந்து நம்ம எழுதிக்கலாம் இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி பண்றது அப்படின்றதுக்காக. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடிக்குள்ள பேராகிராஃப் டேக்ல காஷி இன்ஃபோடெக் 24 அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு எப்படி வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுறது, அதாவது இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுறது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹெட் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து நம்ம HTML பார்த்துருப்போம். அந்த ஹெட் அப்படின்ற எலமெண்ட்குள்ள தான் ஸ்டைல் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல் அப்படின்ற இந்த எலமெண்ட்குள்ள தான் நம்ம சிஎஸ்எஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ற சிஎஸ்எஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட்ல எனக்கு வேணும்ன்ற செலக்டார், அந்த செலக்டாருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி, அதுக்கான வேல்யூவை கொடுத்தா எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அதாவது காஷி இன்ஃபோடெக் 24 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு இந்த டெக்ஸ்டுக்கான ஃபாண்ட் சைஸ் என்னன்னா 24 பிக்சல் எனக்கு வேணும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்கேன். காஷி இன்ஃபோடெக் 24 அப்படின்ற அவுட்புட் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பாடிக்குள்ள பேராகிராஃப் டேக்ல காஷி இன்ஃபோடெக் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கான இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி எழுதியிருக்கேன், ஹெட் அப்படின்ற எலமெண்ட்டுக்குள்ள ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட் வச்சு பேராகிராஃப் டேக்னு ஒரு செலக்டாரை யூஸ் பண்ணி அந்த செலக்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இங்க வர அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 24 பிக்சலா எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான டாபிக் என்ன, கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பேராகிராஃப் டேக்ல காஷி இன்ஃபோடெக் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுக்கான இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸா ஃபாண்ட் சைஸ் 28 அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது ஹெட் டேக்ல பேராகிராஃப் அப்படின்ற செலக்டார் ஸ்டைல் அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணி பேராகிராஃப்ன்ற செலக்டார் யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கான அவுட்புட் வந்து இங்க கிடைக்குது. அதே கொஸ்டினா நான் என்ன கேட்கறேன்னா, காஷி இன்ஃபோடெக் 32 அப்படின்னு கொடுத்தா காஷி இன்ஃபோடெக் 32 அப்படின்ற 34 சைஸ்ல இருக்க 34 பிக்சல் 32 பிக்சல் சைஸ்ல இருக்க ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.